பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளில கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரா போகலாம். சங்கீதம் 139 அதிகாரத்தின் 17 வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். இந்த வார்த்தையை நம்ம ஒரு 2 முறை வாசிக்கும் போது நம்மளுக்கு தெரியுது, தாவீதுக்கு ஆலோசனை கொடுத்தது தேவன். அந்த ஆலோசனைகள் எல்லாமே அருமையான ஆலோசனைகள், அது கெட்ட ஆலோசனைகள் அல்ல. மூன்றாவது காரியம், அந்த வசனத்துல படிக்கும்போது அது என்ன சொல்கிறது? அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அதாவது ஆண்டவர் 1-2 ஆலோசனை தான் மட்டும் கொடுக்கிற தேவன் அல்ல, நம்ம கேட்கும் போது எல்லாம் ஆலோசனை கொடுக்க வல்ல தேவன். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, அண்ணா, அக்கா, அப்பா, அம்மா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எந்த காரியத்துல உங்களுக்கு ஐடியா வேணும், எந்த காரியத்துல சூஸ் பண்ணுகிறதுக்கோ வழி நடத்துகிறதுக்கோ ஆலோசனை வேணும்னு யார் யார் புலம்பிட்டு இருக்கீங்களோ தெரியல. இன்றைக்கு கர்த்தர் முகமுகமாய் உங்களிடத்துல பேசுகிறார். தாவீதுக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு முறை 2 முறை அல்ல, நீங்கள் கேட்கும் போதெல்லாம் உங்களுடைய காரியங்கள் ஜெயமாக அவர் வழி நடத்துகிறதற்கு, அவர் ஆலோசனைகளை கொடுக்கிறதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவைகள் அருமையான ஆலோசனைகளை தான் கர்த்தர் கொடுப்பார், தீதான ஆலோசனைகளை கொடுக்க மாட்டார். இன்றைக்கு நம்ம அந்த நல்ல ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, உம்முடைய ஆலோசனைகள் மிகவும் அருமையானவைகள் என்று தாவீது சொல்கிறாரே, அவைகளின் தொகை ஆண்டவரே எவ்வளவு அதிகம் என்று அவர் சொல்லுகிறாரே. ஆண்டவரே, அப்பா, இவ்வளோ அறிந்திருக்கிற நாங்க ஆண்டவரே, சில நேரங்களில எங்களுடைய ஐடியாஸ், எங்களுடைய இன்புட்ஸ், எங்களுடைய சுயத்தை தான் ஆண்டவரே நாங்க எல்லா காரியத்திலும் காண்பிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாமே ஃபெயிலியர். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆண்டவரே, உங்களை தேடி வந்தா, உங்களை நாடி வந்தா, உங்களுடைய ஆலோசனை கேட்கும்போது அது தீமைக்கல்ல, நன்மைக்கு எதுவாய் இருக்கும் என்பதை நாங்கள் இன்று அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்களை நீங்க மன்னிங்க. மனுஷங்களுடைய ஆலோசனைகள் விருதா ஆண்டவரே. அப்பா, நாங்க இன்றைக்கு உம்மிடத்துல கேட்கிறோம், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனைக்கும் நீங்க எங்களுக்கு தீர்வை கட்டளையிடுங்க, ஆலோசனை கட்டளையிடுங்க. நீர் பேசுகிறது கேட்கக்கூடிய செவிகளை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர், எதற்காக அழைத்தீரோ அந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் வெளிப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகளினால நீர் எங்களை நிரப்ப வேண்டுமாய், அதை கேட்டு உண்மையாய் ஆண்டவரை கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் ஆண்டவரே, என்னையும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. அப்பா, இந்த இரவில உறக்கம் இல்லாமல் அநேகர் ஆண்டவரை, எனக்கு தெரியல, ஒரு வாலிப மகனை பார்க்கிறேன், என்ன டெசிஷன் எடுக்கிறதுனே தெரியல. ஒருத்தர் ஒரு புது கம்பெனிக்கு உங்களை கூப்பிடுறாரு, இருக்கிற கம்பெனியை அப்படியே ரிசைன் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உட்கார்ந்து ஜெபிங்க, இது ஆண்டவருடைய சித்தமா என்பதை கேளுங்க. ஆண்டவருடைய சித்தம்னா தைரியமாய் காரியங்கள் செய்யுங்க. ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னா தரித்து நில்லுங்க. கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்கிற வரைக்கும் அமைதியா அவருடைய பாத்துல உட்காரும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கான ஆலோசனையை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்பா, அந்த மகனுடைய தலையை நீங்க உயர்த்த போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, யார் யார் ஆண்டவரே பலவீனமாய் ஃபீல் பண்றாங்களோ இந்த இரவுல உடைய பலத்தினால நீ நிரப்புவீராக. நீரே உடனிருந்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.